வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம ஒரு பொருளை நெருப்பு வைக்கும்போது அந்த பொருள் நம்ம நெருப்பு வச்ச இடத்துல இருந்து நுனிப்பகுதி வரைக்கும் அப்படியே எரிஞ்சிட்டே போகும். ஆனால் விளக்கில் இருக்கிற திரி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விளக்கில் இருக்கக்கூடிய திரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது முன்னோக்கி வர்றதுக்கு காரணம் கேபில்லரி ஆக்ஷன்னு சொல்லக்கூடிய நுண்புலை ஈர்ப்பு விசையும் எண்ணெய் ஆவியாகிறதும் வேப்பரைசேஷன் ஆகிறதும் தான் காரணம். நுண்புலை ஈர்ப்பு விசை கேபிலரி ஆக்ஷன்னா என்னன்னா, பருத்தியால் செய்யப்பட்ட திரியில சின்ன சின்ன துளைகள் போர்ஸ் இருக்கும். திரியோட கீழ்முனை எண்ணெயில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த போர்ஸ் வழியாக எண்ணெய் மேல் நோக்கி நகரும். இந்த எண்ணெய் மேல் நோக்கி நகர்ந்து திரியோட நுனியை அடையும் போது நம்ம நெருப்பு வைக்கும்போது அதனுடைய வெப்பத்தால் இந்த எண்ணெய் வேப்பரா வாயுவா மாறும். எண்ணெய் ஒரு சிக்கலான ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனால் ஆனது. ஆவியான எண்ணெய் ஆக்சிஜனோட கலந்து எரியும் போது இந்த முழு ஹைட்ரோ கார்பனையும் எரிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் பத்தாது. அதனால் எரியாத கார்பன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கரி துகள்களாக மாறும். இந்த கரி துகள்கள் தான் நெருப்புனால அதிகமாக வெப்பம் அடையும் போது மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிற ஒளியாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. விளக்கு திரி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே மேல் நோக்கி வர்றதுக்கு காரணம் எண்ணெய் கேபிலரி ஆக்ஷன் மூலமா நுண்புலை ஈர்ப்பு விசை மூலமா மேல் நோக்கி வரதும் மற்றும் எண்ணெய் ஆவியா வரதும் தான் காரணம். விளக்கு மஞ்சள் கலந்த ஆரஞ்சு ஒளி வெளிச்சத்தை தரத்துக்கு காரணம் எரியாத கார்பன் அணுக்கள் வெப்பம் அடைஞ்சு மஞ்சள் கலந்த ஆரஞ்சு வெளிச்சத்தை தருது. நன்றி.